शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. தைத்திரிய பாஷை வார்த்திகத்தில் 8வது அனுவாகமாக எடுத்து இப்போ 9வது அனுவாகம் பார்த்தோம். இதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசர அப்படின்ற மந்திரத்துக்கான வார்த்திகம் பார்க்குறோம். இந்த மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான தத்துவம். ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசர அப்படின்றது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத தத்துவம். இந்த ஆத்ம தத்துவம் அப்படின்றத சொல்லி முடிக்கிறது. ஏன்னா போன அணுவாக்கம் முடியும் போது சொன்ன இந்த வல்லியத்தை முழுக்க அதை சங்கேபமா சொல்றதுக்கு இந்த மந்திரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆக இது வரைக்கும் நம்ம பிரத்யஞான மனந்தம் பிரம்மலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்றதோடைய சாராம்சம் இது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக. அதுக்கு ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே தத் பிரம்ம இது பிரதீயதாம். வாக்கும் மனசும் எதிலிருந்து நிவர்த்தந்தே அடைய முடியாமல் திரும்பி வருகின்றதோ அது பிரம்ம என்று பிரதீயதாம். அதை பிரம்ம என்று தெரிந்து கொள்ளுங்கள். சப்த பிரவருத்தி ஹேதூனாம் பிரத்யேகாத்மனி அசம்பவாது சப்தார்த்தா சம்பவம் பிராக அப்பிராப்திய இத்யாதரா ஸ்ருதி. சப்த பிரவருத்தி ஹேதூனாம் பிரத்யேகாத்மனி அசம்பவாது. பிரத்யேகாத்மான சப்த பிரவருத்தி ஹேதுக்கள் சம்பவிக்காது அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். இது சப்தமானது பிரவருத்தி அப்படின்னா நம்ம எதுக்காக ஒரு சப்தத்தை உச்சாரணம் பண்றோம்? ஒரு பொருளை சொல்றதுக்காக சொல்றோம். இப்போ கடக அப்படின்னு நான் சொன்னேன்னா, கடம்னு ஒரு பொருளை எனக்கு தெரியணும். அஸ்வகன்னு சொன்னா ஒரு குதிரைன்னு ஒரு பொருள் எனக்கு தெரியணும். நான் சொன்னதை கேட்டு எதிர இருக்கிறவருக்கு அஸ்வகன் நான் சொன்ன உடனே அவன் மனசுல அந்த குதிரையினுடைய உருவம் வரணும். இந்த ஆள் இதை பத்தி பேசுறார் அப்படின்ற ஒரு அறிவு உண்டாகும் இல்லையா? அந்த ஞானத்தை உண்டு பண்றதுக்காக தான் சப்தத்தை நம்ம உச்சாரணம் பண்றோம். இல்லைன்னா அதுக்கு சப்தம்னு பேர் இல்லை. அப்போ சப்தம், அந்த சப்தம் பிரவருத்திக்கணும். சப்தமானது இப்ப நான் அஸ்வகான்னு சொல்றேன், கஜகான்னு சொல்றேன், கடகன்னு சொல்றேன் அப்படின்னா அது அந்தந்த பொருளை குறிக்கணும். நான் சப்தம் சொன்ன உடனே கேட்கிறவருடைய மனசுல இந்த ஞானம் உண்டாகணும். அப்பதான் சப்தம் பிரவருத்திச்சது, சப்தம் தன் வேலையை செஞ்சது அப்படின்றது அப்பதான் பொருள் இல்லையா? அதுக்கு ஹேது வேணும், அதுக்கு காரணம் வேணும். சப்தமானது தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு சப்தம் உச்சாரணம் பண்ணிட்டோம், அந்த அர்த்தம் வரணும். அப்ப சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் நடுவுல ஒரு சம்பந்தம் இருந்தாதான் இந்த சப்தத்துல இருந்து இந்த அர்த்தம் நம்ம மனசு வாங்கிக்கும், கேட்கிறவனுடைய மனசு வாங்கிக்கும். அதுக்கு சப்த பிரவருத்தி ஹேது அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவாங்க. அது என்ன சப்த பிரவருத்தி ஹேதுவானது? ஜாதி, குண, கிரியா, சம்பந்தம் அப்படின்னு 4 சொல்றது. இப்ப நான் ஒரு பொருளை சொல்றேன் அப்படின்னா அந்த பொருளை நான் எதை வச்சு சொல்றேன்? இப்ப நான் ஒரு அஸ்வக அப்படின்னு சொல்றேன். அஸ்வகன்றது அந்த குதிரையை பார்த்து நான் எதுக்காக சொல்றேன்? அந்த பொருளை பார்த்து இந்த சப்தத்தை நான் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் இல்லைன்னா அப்போ என்னால நான் என்ன சொல்லிட்டு போலாம். என் மனசுல ஒரு பொருளை உத்தேசித்து இந்த சப்தத்தை சொல்றேன். கேட்கிறவர் மனசுல கேட்கிறவர் அந்த சப்தத்தை கேட்ட பிறகு நான் எந்த பொருளை உத்தேசித்து சொல்லணும் அதே பொருள் அவர் மனசுல தோன்றினாதான் நமக்கு அந்த அறிவு ஆனது போய் சேரது. என் மனசுல இருக்க அபிப்பிராயத்தை உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக நான் சப்தத்தை உச்சாரணம் பண்றேன். அப்படி இல்லைன்னா சப்த உச்சாரணம்ன்றது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்போ அதுக்கு ஜாதி அப்படின்னு முதல்ல சொல்றது. ஜாதினா அந்த பொருள் எந்த ஜாதிக்கு சேர்ந்ததோ அதை சொன்னா அப்போ அந்த ஜாதியை பத்தி உங்களுக்கு ஞானம் இருக்கு. அந்த ஜாதி குறிக்கக்கூடியதான சப்தத்தை நான் சொன்ன உடனே உங்களுக்கு அந்த ஜாதி அதன் மூலமா உங்களுக்கு வெற்றி, அந்த தனி பொருள் தெரியும். இப்ப அஸ்வத்தம்ன்றத மனசுல வச்சுட்டு ஏதோ ஒன்று பாக்குறேன், அது எல்லா அஸ்வமும் எப்படி இருக்குமோ அது போல அது இருக்கு. ஆனா அது எல்லா அஸ்வமும் கிடையாது, அது தனியா ஒரு குதிரை. அந்த குதிரையானது எப்படி இருக்கு? மற்ற குதிரையோட வேற இருக்கு. ஆனா அந்த குதிரை அது மாடோட வேற இருக்கு. எனக்கு அங்க வேணும் அந்த குதிரைக்கு தனியா ஒரு பேர் வச்சோ, அது எந்த ஊர்ல பிறந்தது, அது என்ன காரியம் பண்ணின்றதுலாம் எனக்கு தெரியாது. ஏதோ குதிரை ஒண்ணு போறது, அதை பார்த்து என்னால் அந்த அளவுக்கு தான் என்னால் சொல்ல முடியும்.
அப்ப நான் வந்து அந்த அஸ்வன்ற ஜாதியை வச்சுட்டு கௌரு அஸ்வக நான் சொல்றேன் அப்படின்னா சரி ஏதோ குதிரை வருது அப்படின்ற அளவுக்கு எதிராளிக்கு அந்த அறிவு வருது. அந்த இடத்துல நான் அஸ்வகன்னு சப்தத்தை உச்சாரணம் பண்றதுக்கு என்ன காரணம்னா அந்த பொருள்ல அந்த பிரவருத்தி நிமித்தம்னு சொல்லுவாங்க. அதான் பிரவருத்தி ஹேதுன்னு சொல்றேன், அது நிமித்தம்னு நம்ம சாதாரணமா வந்து சாஸ்திர கிரந்தங்கள்ல சொல்றது. அந்த சப்த பிரவருத்தி நிமித்தம் என்னவா இருக்குன்னா அங்க அஸ்வத்வ ஜாதி இருக்கிறதுனால எனக்கு அந்த வியக்தியை பத்தி ஒன்றும் தெரியாது. அது யாருடைய குதிரை என்ன அந்த எனக்கு அந்த விவகாரம்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த ஜாதி பார்த்தோன்னே நான் அஸ்வக கௌரு கஜக அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால வந்து உங்களுக்கு அந்த அறிவு உண்டாது. அந்த மட்டும் போகும். அதை ஜாதின்ற பொருள். அதற்கப்புறம் வந்து அதே போல குணம், அந்த பொருள் இருக்கக்கூடியதான குணத்தை நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். நீளமான புஷ்பத்தை எடுத்துடுவா, சிகப்பான புஷ்பத்தை எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டா புஷ்பம்னா என்னன்னு சாதனம் அந்த ஜாதி தெரியும். அங்க சிகப்புன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த குணம் மனசுல வருதுனால அந்த பொருளை உங்களால பிரித்து தெரிஞ்சுக்க முடியும். அது ஒரு பிரவருத்தி நிமித்தம். அதுக்கப்புறம் பாட்டக பாட்டக அத்தியாபக இந்த மாதிரி சப்தங்கள்லாம் நான் சொன்னேன். ஆனால் அவர் வந்து ஒரு செயல் செய்யக்கூடியவரை குறிக்கிறது. அவருக்கு வேலை பண்ணிருக்க அந்த வேலைக்கார கூப்பிடுவா, கார்பெண்டர் வா அப்படின்னு சொன்னா அவருடைய பெயரோ அவருடைய குலம் கோத்திரம் ஒன்றும் தெரியாது அவருக்கு. ஆனா அந்த செயல் பண்றதுனால நமக்கு அவரை பத்தி விசேஷமான அறிவு உண்டாரு. அந்த காரியத்துக்கு அது போகும். இது போல சம்பந்தம்னு சஷ்டியஸ்தம்னு ஒன்று சொல்லுவார். ஏதோடவோ ஒன்னதோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அவர் பையனை அழைச்சிட்டு வா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இது 4 தான் சப்த பிரவருத்தி ஹேது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காரு. வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த 4 தான் சப்தத்துக்கு பிரவருத்தி நிமித்தம் காரணமா இருக்குது. அதாவது அந்த பொருள்ல எந்த தன்மை இருந்ததுன்னா நீங்க அந்த சப்தத்தை உபயோகப்படுத்து. சப்தத்தை பிரவருத்தி பண்றதுக்கு முதல்ல நீங்க உச்சாரணம் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் போய் அந்த இன்னொரு மனசுல வந்து உங்களுக்கு அந்த அறிவை உண்டு பண்றதுன்றது 2ஆம் பட்சம். முதல்ல நீங்க சப்தத்தை உண்டு பண்றதுக்கு இந்த சப்தத்தை எவ்வளோ இருக்கும்போது இந்த சப்தத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? பாருங்க, நெருப்புன்னு ஒண்ணு இருக்கு. இதை வன்னின்னு சில சமயம் சொல்லுவோம். அப்புறம் தகனகன்னு சொல்றது உண்டு. வன்னின்னா எப்ப சொல்லுவோம்? வகசி இது வன்னி. இப்போ தேவதைக்கு வந்து நம்ம அந்த ஹவிஸ் கொடுக்கும்போது அதை அவர் வந்து தேவதைகளுக்கு அழைச்சிட்டு போறதுனால அவருக்கு வகசி இது வன்னின்னு பேர். நான் வன்னின்னு சொன்னேன்னா அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல தான் அதுக்கு நான் வன்னின்ற சப்தத்தை சரியா சொல்லணும். தகனகன எரிக்கிறது, அக்னி அக்ரே கச்சதி, அதனால அக்னி வேகமா போறது. அனலக அனிலக இந்த மாதிரி சப்தங்கள்லாம் வந்து எந்த தன்மையை நம்ம குறித்து சொல்றோமோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த சப்தத்தை தோன்றது. அந்த பிரவருத்தி நிமித்தம் பிரவருத்தி ஹேது. இந்த சப்த பிரவருத்தி நிமித்தங்கள்லாம் இருக்கு. இவைகள் எதுவும் பிரத்யேக ஆத்மால வராது. ஜாதி வராது, ஏக வஸ்துவா இருக்கிறதுனால. குணம் வராது, நிர்குணம் நிஷ்கிரியம், அதனால கிரியம் வராது. ஏக வஸ்துவா இருக்கிறதுனாலே சம்பந்தமும் வராது. அதனால சப்த பிரவருத்தி நிமித்தமான 4ம் பிரத்யேக ஆத்மாவினிடத்தில் செல்லாது. பிரத்யேக ஆத்மனி அசம்பவாது. சப்தார்த்தா சம்பவம் ஆக சப்தார்த்த அது சப்தத்துக்கு அர்த்தமாக அசம்பவம் ஆக. இந்த சப்தத்துக்கு ஆத்மான்ற சப்தத்துக்கு ஆத்மா அர்த்தம் அப்படின்னு வராது. அப்ப நம்ம ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்றோம். ஆத்மோதீகி ஆத்மா பிருகத்வா பிரம்மேதி கீயத்தே. இதெல்லாம் வந்து நமக்கு புரியணுன்றதுக்காக வேதத்திலேயோ ஆகமத்திலேயோ சொன்னதான விஷயங்கள் தவிர அது வாஸ்தவமா அந்த இடத்துல ஆத்மத்துவம் எனக்கூடியதான தர்மமோ இல்ல அங்க ஆத்மா எனக்கூடியதான ஒரு குணமோ இல்ல ஆத்மா எனக்கூடியதான ஒரு கிரியையோ ஒரு சம்பந்தமோ இல்லைங்க. இது வந்து சாஸ்திர வேதம் நமக்கு உபனிஷத்து நமக்கு வந்து ஆத்ம ஞானம் வரணுன்றதுக்காக ஏதோ ஒண்ணு அது பேர்ல சொல்றாரு. அதுதான் இப்ப பார்க்க போற முக்கியமா. அது சாதாரணமா நம்ம லோகத்துல வச்சிருக்க அளவுக்கு சப்தார்த்த அசம்பவ சப்தத்தை அர்த்த சப்தார்த்த தஸ்ய அசம்பவ சப்தார்த்த அசம்பவ தம் சப்தார்த்த அசம்பவம் பிராக அப்பிராத்திய ஈத்தியாதரா ஸ்ருதி. அதனாலதான் அப்பிராத்திய அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. ஏதோ வாட்டோ நிவர்த்தந்தே அப்பிராத்திய மனசா சகன்னு ஸ்ருதி வந்து ஆதராது. அது நமக்கு வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆத்மாவும் இல்ல பிரம்மவோ அதுவும் அநேக சப்த பதார்த்தங்கள் அதுவும் ஒண்ணு அப்படின்னு நீங்க ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதராது ஸ்ருதி ஆக.
தஸ்மாத் லக்ஷணவாச்சீனி சத்யாதீனி புராத்ரவம் விசேஷண விசேஷ்யானாம் நிஷேதாத் கோஷசாயினாம். தஸ்மாத் லக்ஷணவாச்சீனி சத்யாதீனி புராப்தவம். தஸ்மாத் கோஷசாயினம் அப்படி அன்வயம் பண்ணிக்கோங்க. தஸ்மாத் அதனால என்ன சப்த பிரவருத்தி இருக்கும். அதனால கோஷசாயி, கோஷத்துல கோஷத்தினோட சேர்ந்து இருக்கிறது. இதான் பஞ்ச கோஷங்களுக்கு. அது விசேஷண விசேஷியானாம் நிஷேதாத். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் இதுகள்லாம் சொல்லணும். அந்த அன்னமய கோஷத்துக்கு ஆதாரமாக பிராணமய கோஷம். இப்ப அன்னமய கோஷத்துக்கு ஆதாரம் பிராணமய கோஷம் தான். பிராணமய கோஷம் விசேஷமாச்சு, அன்னமய கோஷம் விசேஷமாச்சு. ஆதாராதேவாவத்தில் அப்படி வருது. பிராணமய கோஷம் விசேஷமா இருக்கும்போது மனோமய கோஷம் விசேஷமாச்சு. இப்படிதான் கிரமமா சொல்லிட்டு இருந்தார். இதுகள்லாம் விசேஷண விசேஷியானாம் நிஷேதாது. அப்ப ஆனந்தமய கோஷம் அங்க அதுக்கு விசேஷமாகவும் விசேஷமாகவும் எதுவும் இல்லை. பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான அது தனியா சொல்லியிருக்கு. விசேஷண விசேஷியானாம் நிஷேதாது சத்யாதீனி. முதல்ல சத்தியம் ஞான பணத்தம் பிரம்மன்ற இடத்துல சத்யாதீனி லக்ஷணவாச்சீனி புரா அப்ரவம். இவைகள்லாம் லட்சணமா, லட்சணம் சப்தங்கள். சத்தியம்னா என்ன சொல்றது? அனுத விரோதி, ஞானம் ஜட விரோதி, சத்தியம் ஞானம் அனந்தம் அந்தவஸ்த விரோதி, பரிச்சேதர் ஆகித்யம். இப்படிதானே நம்ம லட்சணையாதுன்னு சொல்றோம். தஸ்மாத் லக்ஷணவாச்சீனி சத்யாதீனி புராப்ரவம். ஏன்னா விசேஷ விசேஷியானாம் நிஷேதத் கோஷசாயினாம். இதனால நமக்கு என்னாச்சு? நிர்மமம் நிரஹங்காரம் பிரம்மைவ ஆத்மேத்தி வாஸ்மஹே திரவியாதி விஷயே யானி பிரயுக்தானி பிரயோக்திருபிஹி ஸ்வாதஹேதோ நிவృత్తைவ நிவர்த்தந்தே வசாம்சிதஹ. இவைகள்லாம் இந்த கோஷ பஞ்சகத்துக்கு சம்பந்தப்படாமல் சப்தத்தினால சேராமல் இருக்கிறதுனால, சப்தத்தினால நேரடியாக சொல்லப்படாமல் இருக்கிறதுனால என்னாச்சு? நிர்மமம் மமம் மம அப்படின்றது சம்பந்தத்தை போதிக்கக்கூடியது. நிரஹங்காரம், இந்த அகம் எனக்கூடியன பதார்த்தத்துக்கு வாக்கியமாக, பதத்துக்கு வாக்கியார்த்தமாக இருக்கக்கூடியது. இவைகள் ரெண்டும் இல்லாததாக அந்த பிரம்மந்தான் ஆத்மா. இது ஜானாமி. அதான் உபாசனகை. உபாசனன்றது ஒன்றும் அந்த மாதிரி உபாசனை பண்றது இல்லை. உபாசனகை தான் உபாசித வேத ரெண்டும் ஒரே அர்த்தம் அப்படின்னு நாங்கள் தெரிந்து கொண்டுள்ளோம். இதனால என்னாச்சு? பிரயோக்திருபிகி யானி திரவியாதி விஷயே. இப்போ சப்தத்தை பிரயோகம் பண்ணும்போது திரவியாதி விஷய யானி பிரயுக்தானி பிரயோக்திருபிகி. திரவியாதி விஷயங்கள்ல நம்ம எந்த சப்தத்தை பிரயோகம் பண்றோமோ ஸ்வார்த்த ஹேதோர் நிவృత్తைவ நிவர்த்தந்தே அத்தஹ வசாம்சி. இதனால திரவியாதி விஷயே யானி சப்தானி பிரயுக்தானி பிரயோக்திருபிகி யானி திரவியாதி விஷயே பிரயுக்தானி சப்தானி. எப்படி சப்தாக அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல சப்தானின்னு வராது, வசாம்சின்னு போட்டுக்க. அதனால அப்படி வசாம்சி பிரயுக்தானி. அவைகள் என்ன இருக்கு? அத்தக அக்காரணத்தினாலேயே வசாம்சி ஸ்வார்த்தஹேதோ நிவృత్తைவ நிவர்த்தந்தே. தன்னுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கோ அவைகள் இல்லாததுனால, ஜாதி குணக்கிரியா சம்பந்தாதிகள் இல்லாததுனால பிரம்மத்தை கிட்ட போயிட்டு சொல்ல முடியாம திரும்பி வருது. சரி, இது வாக்கு பத்தி சொல்லியாச்சு. இப்போ மனசோட சேர்ந்து வருதுன்னு சொல்றாரு இல்லையோ, அது எப்படின்னு பார்க்கணும். இந்த மாத்திரு யாகினோ யஸ்மாத் பிரத்யா புத்தி கர்த்திருகாக தன்னிவృத்தௌ நிவர்த்தந்தே தஸ்மாத் தே மனசா சஹ. இது மாத்ரு யாகின்னு ஒரு புது சப்த உபயோகத்துல சாட்சின்னு அர்த்தம். பிரமாதாக்கு அந்த பேரு மாத்ருனா பிரமாத்ரு. பிரமாத்ருத்வத்தை அடைந்தவர் தான் சாட்சின்னு பேரு. இந்த சாட்சியானது யஸ்மாது பிரத்யா புத்தி கர்த்திருக்காக, இந்த புத்தியினால் ஏற்பட்ட பிரத்யங்களை இந்த சாட்சி பார்க்கறதோ இல்லையோ, தன்னிவృத்தௌ நிவர்த்தந்தே. இப்போ புத்தியே சப்தம் சொன்ன உடனே அந்த புத்தி உண்டாகும். புத்தி உண்டாகல, அதனால என்ன ஆகுது? சாட்சி அந்த புத்தி உண்டாகலைன்னு பார்க்கறது. அதனால மனசும் அந்த சப்தத்தினால அந்த புத்தியும் உண்டாகிறதுனால மனசும் பிரம்மத்தை போய் தெரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னிவృத்தோ நிவர்த்தந்தே தஸ்மாத்தே மனசா சக அப்படின்னு சொல்லியிருக்கு. தஸ்மாத்தே மனசா சக இத்தியப்ரவீத் அப்படின்னு எடுத்துக்கணும்.
அதனால சாட்சி என்ன பண்றது, இந்த நம்ம சப்தம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சாதாரணமா லௌகிகமான சப்தத்தை உச்சாரணம் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல உச்சாரணம் பண்றதுக்கு முன்னாடி வக்தாவுடைய பட்சத்துல இருந்து பார்ப்போம். வக்தாவுடைய பட்சத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மனசுல முதல்ல ஒரு அறிவு உண்டாருது. அதை இன்னொருத்தருக்கு சொல்லணுன்றதுக்காக அதை தேடி பிரவೃತ್ತಿ நிமித்தங்களை வச்சு இந்த சப்தத்தை மனசுல இருந்து தேர்ந்தெடுத்து ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றார். இப்போ இந்த அறிவு இருக்கே, இது சாட்சியை, இந்த அறிவு சாட்சியை கிரகிக்காது. சாட்சி தான் எல்லாத்தையும் பார்க்கவே தவிர சாட்சியை நம்ம புத்தி பார்க்காது. அப்போ சாட்சி புத்தி பார்க்காததுனால உங்க மனசுல சாட்சியை பத்தி சொல்றதுக்கான ஒரு சரியான பிரவೃತ್ತಿ நிமித்தம் இல்லை. அதனால உங்களுக்கு அந்த சாட்சியை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு சரியான சப்தம் கிடைக்காது. இப்ப சாட்சின்னு சொல்றேனே அப்படின்னா இது சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது ரூடியா அப்படியே உபயோகப்படுத்திட்டு இருக்கவே தவிர இது சாட்சாத் ஈச்சது யௌகிகம் தானே, ரூடி இல்லையேன்னு கூட அந்த அந்த இதுவே இல்லை. ஏன்னா என்னதான் நீங்க பார்த்தாலும் ஆத்மாவை மனசு பிடிக்காதுன்றது நிறைய பிரமாணங்கள்ல தீர்மானம் பண்ணியாச்சு. நம்ம இவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யுத்தத்தி வர்றதுக்காக அந்த அகவியாவிருத்திக்காக இவைகளை பண்ணிட்டு இருக்கு. அதனால அதோட வச்சுட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம். அதனால அந்த சாட்சியை சொல்றதுக்கு சரியான பிரவೃತ್ತಿ நிமித்தம் இல்லாதனால, சரியான சப்தம் வராததுனால இப்போ மனசும் சப்தமும் அங்க போகல. அதனால அதோடு சேர்ந்து மனசும் திரும்பி வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதோ வாசோ அபிதானானி பிரயுக்தானி உபலப்தையே சர்வாணி அனபிதாயைவ நிவர்த்தந்தே அவபோத்தியத. இப்ப சப்தம் சொல்லல அப்படின்னா, ஆனா தந்தம் ஔபனிஷதம் புருஷம் பிரிச்சானின்னு உபனிஷதைக சம்மதிகம்னு முதல்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு இப்போ உபனிஷத்து எதுக்காக படிக்கணும்? பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்றேன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இது சொரூப லட்சணம். அதுக்கப்புறம் மேல தடஸ்த லட்சணம் சொல்ல போறோம். ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி, இவைகள் தடஸ்த லட்சணம். இப்ப லட்சண வாக்கின்னு வேற சொன்னேன். இப்ப பிரம்மத்தை சப்தத்தினால சொல்லவே முடியாது அப்படின்னா ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்கே நிவர்த்தி ஆயிடுது. அப்போ உபனிஷத்து என்ன காரியத்தை பண்றதுங்க? ஏதோ வாச்சோ அபிதானானி பிரயுக்தானி உபலப்தையே. வாச்சக அப்படின்னா அபிதானானி, பிரம்மத்தை அபிதானம் முறையாக சொல்லக்கூடிய சப்தங்கள் வாக்கு. உபலப்தையே பிரயுக்தானி, நமக்கு ஞானம் வர்றதுக்காக உபனிஷத்து எதை பிரயோகம் பண்ணியிருக்கோ சர்வாணி, அவைகள் எல்லாமே அனபிதாயைவ, அதாவது வாச்சிய வாச்சக சம்பந்தம் இல்லாமலேயே அபிதானம் பண்ணாமலேயே. கடகன்னா அந்த கடம் ஒண்ணுதான், அந்த கடத்தை மட்டும்தான் குறிக்கும் அந்த சப்தம். சூரியனா சூரியனை மட்டும்தான் குறிக்கும் அந்த சப்தம். பிருத்திவினா பிருத்திவியை மட்டும்தான் அந்த சப்தம் குறிக்கும். அது போல பிரம்மம்னு சொன்னா அது பிரம்மத்தை குறிக்கல. சர்வாணி அனபிதாயைவ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம பிரஜானம் பிரம்ம அயம் ஆத்மா பிரம்ம, நீங்க என்ன வேணா சொல்லுதோ இது எதுவுமே அனபிதாயைவ நிவர்த்தந்தே, நிவர்த்தியானது அவபோத்தியத்தான அறிவு நம்ம உண்டு பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு நேரடியாக எப்படி லௌகிக பதங்களானது, இல்ல லௌகிகம்னு கூட வேண்டாம், பிரம்மேதர பதார்த்தங்களை எப்படி சப்தமானது சொல்றதோ அது போல இது சொல்லல. ஆனா அறிவெண்ணமோ உண்டாரு. அப்பதான் ஔபனிஷதம் புருஷன்றது போறோம். ஏன்னா வேற எந்த பிரமாணத்தினாலே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. சப்த பிரமாணத்தை தவிர உபனிஷத் எனக்கூடியதான சப்த பிரமாணத்தை தவிர பிரம்மத்தை வேற எப்படியும் தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப உபனிஷத்தும் சொல்லாது சப்தமும் சொல்லாது அப்படின்னு போயிட்டா அப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடுமேனா, இவர்கள் நேரடியா மற்ற பதார்த்தங்கள் எப்படி சொல்றதோ அப்படி சொல்லல. அதனால நிவர்த்தந்தேன்னு தான் நான் சொல்றேன். அதுவும் சரிதான், அறிவு உண்டாறதுன்றதும் சரிதான். ஏன்னா ரெண்டு சாஸ்திர பிரமாணத்துல அப்படிதான் ஒத்துக்கிறோம். இப்போ சர்வாணி அனபிதாயைவ நிவர்த்தந்தே அவபோத்தியத, அறிவு உண்டு பண்ணிட்டு திரும்பி அங்க போல திரும்பி வந்துட்டு, ஆனா அறிவு என்னமோ நமக்கு உண்டாயிருக்கு. இது எப்படிப்பா? உதபாதித யத் சப்தைஹி ஞானம் ஆகாரவத்யஹ ஸ்வதோ புத்தம் ததப்ராப்ய நாம்னா சஹ நிவர்த்ததே. யத் சப்தைஹி ஞானம் ஆகாரவத்யஹ உதபாதித, சப்தத்தினால அறிவு உண்டாருது. எப்படி உண்டாருது? எத் சப்தை ஞானம் ஆகாரவது, நீ எந்த சப்தத்தை சொல்றீங்களோ அதனுடைய பொருள் எப்படி இருக்கோ அந்த பொருள் வடிவமாக உங்களுக்கு தீயக உதபாதிக்க உண்டாயிற்று. ஆனால் இங்க என்னது? ஸ்வதோ புத்தம்,
அந்த இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பிரம்மமோ என்றால் அது சொப்பிரகாசம். அது சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த சப்தமும் வேண்டாம். சொதோ புத்தம் அது அப்பிராப்பிய. இந்த சப்தமானது அந்த ஆகாரத்தை அடைய பார்க்கறது. பிரம்மாகாரமாக சப்தம் வரல, அதனால திரும்பி வந்துட்டு தது அப்பிராப்பிய நான்னாசக நிவர்த்ததே. அந்த சப்தத்தோடு திரும்பி வந்து நிவர்த்தத்தினா திரும்பி வருதுன்னா நம்ம போன உடனே அப்படி எக்கோ வருதுன்னு இல்லை. நிவர்த்தத்தினா தன் காரியத்தை பண்ணல, தோத்து போயிட்டு வந்தாச்சு. ஆனா இதுவும் ஸ்வதோ புத்தம். இந்த பிரம்மமானது ஸ்வதோ புத்தம், அது சைதன்ய வடிவமா இருக்கிறதுனால அதை பத்தினதான அறிவு நமக்கு வருது. அது எப்படின்னு சொல்ற, மகாத்மியம் ஏது சப்தத்திய ஏது அவித்யா நிரஸ்யதி. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, சப்தம் பிரம்மத்தை பத்தினதான அவித்தியை போக்கெடுக்கு. பிரம்மம் உங்களுக்கு ஸ்வதாக தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். மகாத்மியம் ஏது சப்தத்திய ஏது அவித்யா நிரஸ்யதி சுஷுப்த இவ நித்ராயா துர்பலத்வாச்ச பாத்தியதை. இது வார்த்தைக்காரருடைய விசேஷ பட்சம். சுஷுப்த இவ நித்ராயா, தூங்கின்றவனுக்கு துர்பலத்வாச்ச பாத்தியதை. தூங்குறவனை நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டோம், ஏதோ ஒன்று சொல்லி எழுப்புறோம், எழுந்துரு அப்படின்றோம். அவன் அந்த சப்தத்தை கேட்டு எழுந்துக்கிறானா கேட்காம எழுந்துக்கிறானான்னு ஒரு கேள்வி வருது. எத்திர சுத்தோன கஞ்சன காமம் காமைத்தேன கஞ்சன சொப்னம் பச்சிட்டு தத் சுசுப்தம் அப்படின்னு சுசுப்திக்கு ஸ்ருதி ஒரு லட்சணம் இருக்கு. அவனுக்கு எந்த புலனும் வேலை செய்யல, வெறும் பிராணன் மட்டும்தான் இருக்கு. பிராணேன ரட்சன் அமரன் குராயம்ட்டு பிராணனை தவிர எல்லா 10 இந்திரியங்களும் தூங்கிட்டு இருக்கு. அவனுக்கு மனசு வேலை செய்யல, மனசு விஷயமா மாறி போச்சு. சொப்னம் பார்க்கும்போது சாட்சியினோட இதனால பாக்குறான். அந்த சுசுப்தியில மனசும் வீணமாயிடுச்சு. சதா சதி சம்பத்திய ந விதுகு சதி சம்பத்தியாமகை. சத்துல போய் இவன் ஒளிஞ்சிட்டா, ஆனாலும் ந விதுகு அஜ்ஞானம் இருக்கு. ந விதுகுன்னு அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். சதி சம்பத்தியாமகை. அதனால இவன் சத் சம்பத்தியை அடைஞ்சிட்டா, எந்த புலனும் வேலை செய்யலன்றது அநேக வாக்கியங்கள் சொல்லியாச்சு. அதனால அதுல சந்தேகமே கிடையாது. இவனுக்கு சப்தத்தை இவன் காதுல கேட்டுக்கிறான்றது அது பொருந்தாது. ஆனால் எழுதுலன்னா அவன் எழுந்துக்கல. ஒரு தடவை அவனை எழுத சப்தம் போட்டு இது பண்ணும்போது அவன் எழுந்துக்கிறான். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த சப்தமானது அவனுக்கு சாதாரணமா முழிச்சுட்டு இருக்கும் போது நீங்க அவன் பேர் சொன்னாலோ எழுந்துன்னு ஒரு காரியத்தை சொன்னாலோ அவன் எப்படி அந்த சப்தமானது அவன் புத்தியில என்ன வேலையை செய்யுமோ அந்த வேலையை செய்யல. அப்பதான் நவிதுகுன்றது அந்த சுத்தி வாக்கியம் பொருந்தும். இல்லைன்னா நவிதுகுன்ற வார்த்தை கேட்டு போயிடும். அதாவது நிஜமாவே சுசுப்தியில் இருந்தானே, ஆனால் அரசுகத்துல இருந்தான்னா நம்ம அதை பத்தி சாஸ்திரத்துல சுசுப்தி பத்தி பேசுறது. அவன் நவிதுகுன்னு சொன்னதுனால அவன் அதை தெரிந்து கொள்ளவில்லை, எதையுமே தெரிஞ்சுக்கல. சரி, ஆனா அதனால என்ன இருக்கு, உங்களுக்கு அந்த சொன்ன சப்தமானது அவன் முடிச்சுட்டு இருக்கும்போது என்ன காரியம் பண்ணுமோ, எப்படிப்பட்டதான ஆகாரமான புத்தி அவன் உனக்கு உண்டு பண்ணுமோ அந்த புத்தி உண்டு பண்ணவில்லை. ஆனால் அவன் ஏன் தூங்குறான், நித்ரான்னு ஒரு தோஷம் அவனை மறைச்சுட்டு அந்த நித்ரையை போக்கெடுத்து, நித்ரையை போக்கெடுத்ததுக்கு அப்புறம் இவன் சொதாக எழுந்துக்க கர்மாவனால எழுந்து நிற்கிறான். அதனால சுசுப்த இவ நித்ராயாக துர்பலத்வாச்ச பாக்கியே. அந்த நித்ரா எனக்கு கூடியது அது துர்பலமானது. சப்தத்தை விட, சப்த பிரமாணத்தை விட நித்ரா எனக்கூடியதான ஆவரணம் துர்பலம். ஏன் துர்பலம் சொல்றாருன்னா, இது ஒரு தடவை சப்தம் போட்டாலும் அவன் எழுந்துக்கிறான், அதனால அது துர்பலமா இருக்கு, அதனால அவன் மொழித்துக் கொள்கிறான். அதுபோல துர்பலத்வாத வித்யாயாக ஆத்மத்வாத் போத ரூபிணः சப்தசக்தேர் அசிந்தியத்வாத் வித்வஸ்தம் மோகஹானதः. அவித்யாயாக துர்பலத்வாத் ஒரு காரணம், ஆத்மத்வாத் போத ரூபிணः அந்த பிரம்மம் இருக்கே அது ஆத்மாவாகவும் இருக்கு, ஞான வடிவமாகவும் இருக்கு. மூணாவது சப்தசக்தேர் அசிந்தியத்வாத், சப்தத்தினுடைய சக்தி அசிந்தியமான சக்தி, இந்த காரியம்தான் பண்ணுன்றது இல்லை. ஒரே சப்தமானது அவன் வாசனைக்கு தகுந்த போல வேற வேற விதமான பிரவருத்தியும் வேற வேற விதமான அறிவையும் உண்டு பண்றது. இது உபனிஷத்துல கதைகள்லாம் பார்க்கிறோம். பிரஜாபதி த அப்படி இல்லை, இது மனுஷால் ஒரு விதமா இருக்குண்டா, ராட்சசால் ஒரு விதமா இருக்குண்டா, தேவர்கள் ஒரு விதமா இருக்குண்டான கதைகள்லாம் பார்க்கிறோம். அதனால சப்தத்துக்கு அசிந்தியமான சக்தி இருக்கு. அதனால தம் அந்த பிரம்மத்தை மோகஹானதः வித்மஹ, அவன் மோகம் போறதுன்றதுனால அந்த பிரம்மத்தை பற்றினதான அவித்யா போச்சு. அதனால பிரம்மமானது அது ஸ்வதக தெரியாது.
அக்ருஹீத்யைவ சம்பந்தம் அபிதான அபிதேயயோஹோ ஹித்வா நித்ராம் பதுத்யந்தே சுஷுப்தே போதிதா பரைஹி. சம்பந்தம் அபிதான அபிதேயோ, சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை தெரிந்து கொள்ளவே இல்லை. அவன் இது லட்சணா விருத்தியா, கௌனி விருத்தியா, இல்லைன்னா சக்தியா, அப்படிலாம் ஒன்றும் விசாரங்கள்லாம் பண்ணல. அந்த சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் இருக்கக்கூடியதான அபிதானத்துக்கும் அபிதானம்னா சப்தம், அபிதேயம் சொல்லப்படுவது அர்த்தம். அந்த சம்பந்தத்தை அக்ருஹீத்தைவ, ஜாகிரத்தில் எப்படி கிரகிக்கிறானோ அது போல கிரகித்துக் கொள்ளாமலேயே ஹித்வா நித்ராம், தூக்கத்தை விட்டு, சபுத்தியந்தே எழுந்து கொள்கிறார்கள் அல்லவா, சுசுப்தே பரைஹி போதிதாக. மற்றவா எழுப்பினாள்னா தூங்குறவன் எல்லாரும் எழுந்துக்கிறான். அவன் பேர் சொல்லிதான் கூப்பிடணும் கூட இல்லை போல இருக்கு. ஆனா நமக்கு தூங்குறவன் அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு தான் எழுப்புறோம். ஹித்வா நித்ராம் சபுத்தியந்தே சுசுப்தே போதிதா பரைஹி ஜாகிரத் யதசப்தம் சுசுப்தே வேத்தி கஷ்டம். கஷ்டமா இருக்கு. ஜாகிரத்து போல சுசுப்தியில யாருமே சப்தத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனாலும் துவஸ்தக அதோ வசசா அஜ்ஞானே, ஆனாலும் அவனுக்கு இந்த நித்ரா போயாச்சு. அத வசசா அஜ்ஞானே துவஸ்தக, வசசா இந்த அகம் பிரம்மாஸ்மின்றதோ தத்துவமசின்றதோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்றதையோ, வசசா அஜ்ஞானே துவஸ்தே சதி பிரம்மாஸ்மி இது பவேன் மதி, அவனுக்கு நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு இவன் தெரிந்து கொள்ள போகிறான். ந வேத கிரியையோ ரத்ர கிரியா தத்பல வேததः கிம் பூர்வம் இது ஜோத்யஸ்ய நாத்ர சம்பவோ பவேத். இது என்ன, இவனுக்கு அவித்யை போறது, ஞானம் உண்டாது அப்படின்னு நம்ம ரெண்டு சொல்றோம். போகிறதுன்னு ஒரு வினைச்சொல், ஞானம் உண்டாகிறதுன்னு ரெண்டாவது வினைச்சொல். இப்ப ரெண்டு காரியம் நடக்கிறதா நம்மளுக்கு தோன்றது. ஆனா ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்ட்டார். முதல்ல அஞ்ஞானம் ஞானம் அஞ்ஞானம் போச்சா, ஞானம் அஞ்ஞானம் போச்சுன்னா ஒரு க்ஷணத்துல ஞானம் அஞ்ஞானம் ரெண்டும் இருக்கு, அது எப்படி இருக்க முடியும்? இருட்டு வெளிச்சமும் ஒரே சமயத்துல இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்ல அஞ்ஞானம் போயிட்டு அப்புறம் தான் ஞானம் வந்தது, அஞ்ஞானம் போனதுக்கு அப்புறம் ஞானம் வருதுன்னா அஞ்ஞானம் போய் ஞானம் வர நடுவுல என்ன சூன்யமா இருக்கா இப்படின்னு சாஸ்திரத்துல சர்ச்சையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவர் என்ன பண்ணிட்டாரு, இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ட்டார். இங்க ரெண்டு வேலை இல்லப்பா, ஒண்ணுதான் இருக்கு. இந்த வேத கிரியையோ ரத்ர கிரியா தத்தல வேதத, சாதாரண ஒரு செயல் இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய விளைவு இருக்கும். கிரியான்னு ஒண்ணு இருக்கும், தன் பலம்னு ஒண்ணு இருக்கும். அது போல இங்க ரெண்டு இல்லை. ஞானம் அஞ்ஞானத்தை போக்கடிச்சது, அஞ்ஞானம் போனதுனால ஞானம் வந்தது அப்படின்னு ரெண்டு கிடையாது. கிரியா தற்பலமோ ரெண்டு கிரியையோ அப்படி இங்க வேதம் இல்லை, ரெண்டும் ஒன்னா நடக்கிறது. அதனால கிம் பூர்வம் இது ஜோத்யஸ்ய அத்திர அவகாசோ நபவேதம். இது ரெண்டுத்துல முதல்ல இது வந்தது கிம் பூர்வம். முதல்ல அஞ்ஞானம் போச்சா இல்ல முதல்ல ஞானம் வந்ததா இது சோத்தியம். அந்த கேள்விக்கு நான் அத்திர அதக சம்பவம் வரு, அதனால அதுக்கு இங்க சம்பவம் அவகாசமே இல்லை. அத்வைத சிந்திக்கு பிரம்மானந்த வியாக்கியானத்தில் முதல்ல இந்த கேள்விதான், ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அஞ்ஞானம் போச்சா இல்ல அஞ்ஞானம் போனதுக்கு அப்புறம் ஞானம் வந்ததா அப்படின்னு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விசாரம். இவர் என்ன பண்ணிட்டேன், அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றாரு. இங்க அவித்யாகாதினி சப்தாது அகம் பிரம்மேதி பவேத். அவித்யாகாதினி சப்த, அவித்யை போக்கடிக்கக்கூடியதான சப்தத்தினால அகம் பிரம்மா எனக்கூடியதான அறிவு உண்டாகும். அவித்யா சாத்தம். சரி, அந்த சப்தம் அந்த அவித்யா போயிட்டு அந்த சப்தத்தினால அகம் பிரம்மா எனக்கூடியதான ஒரு அறிவு உண்டாருது. அது என்னாருது, அவித்யா சார்த்தம் நட்சியா. அந்த அகம் பிரம்மான்ற அறிவும் இந்த அகண்டாகார விருத்தி இருக்கு, அதுவும் நட்சதி அவித்யா சார்த்தம், அவித்யோடு சேர்ந்து அதுவும் போயிட்டு ஹத்வாரோகம் இவ ஔஷதம். அப்ப என்னாருது, அப்படி இல்லைன்னா அகம் பிரம்மா அப்படின்னு ஒரு அறிவு, அதை தவிர அகமாகிய பிரம்மா எனக்கூடியதான பொருள். சாதாரணமா இந்த அந்தக்கரண விருத்தி ஒண்ணு இருக்கு. அந்தக்கரண விருத்தி லோக விஷயங்களை பார்த்துட்டு இருக்கு. சாஸ்திரத்தினால அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு எனக்கு ஒரு அந்தக்கரண விருத்தி உண்டாரு. அந்தக்கரண விருத்தி அந்தக்கரணத்தினுடைய காரியம் தானே, அந்தக்கரணம் அவித்யா காரியம் தானே.
அப்போ வந்து அவித்யா காரியம் இருக்கிறதுனால அது பிரம்மம் இல்லையோ, சத்வித்துவம் அது நித்தியாதானே அது. அப்போ அதை போக்கடிக்கிறதுக்கு யார் வரணும் அப்படின்னா அப்படி இல்லை. அது என்ன, அந்த அவித்யா போகும்போது அவித்யா காரியமான அந்த அகண்டாகார விருத்தியும் சேர்ந்து போயிடுது. நஷ்யத் அவித்யா சார்த்தம் அத்வா ரோகம் இவ ஔஷதம். எப்படின்னா உடம்பு சரியில்லைன்னு மருந்து எடுத்துக்கிறோம். இப்போ மருந்துன்றது வந்து அது சாதாரண நாளில் மருந்து எடுத்தால் சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறேன். உடம்பு சரியில்லாதவோ அதே மருந்து எடுத்துக்கிறோம். அப்போ அந்த மருந்து உடம்புலேருந்து வெளியில் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பிரயோஜனம் ஒரு பிரவൃத்தியும் பண்ணுறதில்லை. எப்படி வந்து சரீரத்தில் இருக்கக்கூடியதான ரோகத்துக்கு காரணமான பொருள்லாம் வெளியில போகுதோ, மருந்துனால் வெளியில போகுதோ, மருந்து அதோடு சேர்ந்து வெளில போகுது, இவன் சொத்தமாக. அதுபோல ஹத்வா ரோகம் இவ ஔஷதம் அவதிஷ்டம் சதோ புத்தம் சுத்தம் முக்தம் சதோ பவே. இது எல்லாம் போனதுனால மீதி இருக்கக்கூடிய அவித்யா, அவித்யா காரியம், அவித்யா காரியமான அந்த கரணத்தில் ஏற்பட்டதான அகண்டாகார விருத்தி, இதெல்லாம் போன பிறகு அவதிஷ்டம் மீதி என்ன இருக்கு, சதோ புத்தம் தன் சுரூபமாகவே சுத்த புத்த முக்த சுபாவாக ததோ பவேத். நாகஸ்யா பாவனாபேட்சா. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு பாவனையோ ஒரு தியானமோ நிதித்தியாசனம் எதுவும் தேவையில்லை. நாபிமான அந்தரம் பிரதி. அதை போக்கடிக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு பிரமாணமும் தேவையில்லை இப்படின்னு சொல்லி, இதற்கு மேல இந்த லௌகிகமான வச்சனத்துல தெரியுன்னா இதுக்கு என்ன பிரமாணம் வேணும், அதாவது இந்த சப்த பிரமாணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றார். இந்த சப்த பிரமாணம் எப்படி நமக்கு வேலை செய்யறதுன்றது இன்னும் கொஞ்சம் சொல்லணும். இது மேல அடுத்த வாரம்